இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட நல்ல சமாரியனுடைய ஓமையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதனுடைய ஒவ்வொரு கதாபாத்திரங்களின் மூலமாகவும் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது வசனத்துல கூட நாம் வாசிக்கிறோம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். இந்த இடத்துல ஒரு கதாபாத்திரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அந்த மனுஷன், அந்த மனுஷனுடைய பெயர் என்ன என்றெல்லாம் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இந்த மனுஷன் என்ன செய்கிறான்? எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போக முற்படுகிறவனாய் கூட காணப்படுகிறான். இந்த நல்ல சாமாரியன் ஓமைக்கு அநேக அர்த்தங்களை அநேகம் பேர் சொல்வது உண்டு. விசேஷமாக அலங்காரிக்கல் அர்த்தங்கள் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் ஒரு மனிதன் புதுதாக ரட்சிக்கப்பட்டு வரக்கூடிய மனிதனை எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்கிறதான ஒரு காரியம் இந்த இடத்துல இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய தியானம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்தும், இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்தும் நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதான சிந்தனையிலே நாம் இந்த ஓமையை நாம் பார்ப்போம். இந்த மனிதனை குறித்து நாம் பார்க்கும்போது, இந்த மனிதன் என்ன செய்கிறான்? எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறவனாய் கூட காணப்படுகிறான். எருசலேம் என்று சொன்னால் அது கர்த்தருடைய வீடாக காணப்படுகிறது. அது ஒரு மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக இருக்கிறது. எரிகோ என்று சொல்லும் போது, அப்ப நம்ம வேதத்துல பார்த்திருக்கோம், எரிகோவின் கோட்டையை இஸ்ரவேலர்கள் பிடித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப எரிகோ ஒரு பாவத்திற்கு அடையாளமான ஒரு சின்னமான ஒரு இடமாய் கூட இருக்கிறது. இந்த எருசலேமுக்கும் இந்த எரிகோவுக்கும் எவ்வளவு தூரம் என்று சொன்னால், எருசலேம் மேலே இருக்கிறது, எரிகோ கீழே இருக்கிறது. கிட்டத்தட்ட 27 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அந்த 27 கிலோமீட்டரும் சரியாக ஒரே நேர்படியான தூரம் அல்ல. அது மலைகள் குன்றுகள் வழியாக கடந்து வருகிறதான ஒரு பாதை. அது மாத்திரமல்ல, இந்த எரிகோ யோர்தானின் பள்ளத்தாக்கிலே இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பாதையின் வழியாய் நடந்து வருவதே மிக மிக கடினம். இந்த பாதையின் வழியாய் பிரயாணம் பண்ணுவது என்னென்று சொன்னால், மலைகள் குன்றுகளை தாண்டிதான் இந்த எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு நாம் வர வேண்டும். நாம் முன்பதாக சொன்னது போல இந்த எருசலேம் ஆண்டவருடைய வீடாய் இருக்கிறது. ஆனால் இந்த எரிகோவோ சற்று தூரமான இடம் காணப்படுகிறது. இந்த பாதையிலே என்ன சொல்லுகிறார்? இந்த பாதையிலே கல்வர்கள் இருப்பார்களாம். ஏன் என்று சொன்னால், இந்த கடந்து செல்கிறதான பாதை கடினமான பாதையா இருக்கிறபடியினால் இங்கு வரக்கூடிய எல்லா காரியங்களும் பிடித்து கொள்ள வேண்டும், அவருடைய ஆஸ்திகளை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கல்வர்கள் முற்பட்டு கொண்டிருப்பார்களாம். பிரியமானவர்களே, இப்போ இந்த மனிதனுடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போம். இந்த மனிதன் எங்கே செல்கிறான்? அவன் எருசலேமிலிருந்து அவன் எரிகோவுக்கு கடந்து செல்கிறவனாய் கூட காணப்படுகிறான். அப்ப எருசலேம் என்று சொல்லப்படும் போது கர்த்தருடைய இடத்திலிருந்து அவன் சற்று தூரமாய் விலகி போகிறான். எருசலேம் என்கிறதான அந்த மலையிலிருந்து அவன் சற்று தூரமாய் விலகி போகிறான். கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அவர் நம்மை கண்மலையின் மேல் உயர்த்தி வைக்கிறவராய் கூட காணப்படுகிறார். அவர் கர்த்தருடைய கீழே ஆரோக்கியமும் நிழலும் இருக்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே. அப்ப அந்த கண்மலையாகி அந்த செட்டையின் கீழாக நம்ம இருக்கும்போது நிச்சயமாக ஆரோக்கியமும் சுகமும் நமக்கு உண்டாயிருக்கும். ஆண்டவர் வேற ஏதோ ஒரு 2 இடத்தை அவர் சுட்டி காட்டி இருக்கலாம் அல்லவா? ஆனால் ஆண்டவர் ஏன் எருசலேமையும் எரிகோவையும் சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னால், இந்த எருசலேம் என்பது அவன் ஆண்டவரை பற்றி அறிந்தவன் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அவன் ஆண்டவரை பற்றி அறிந்தவன், எனவேதான் அவன் எருசலேமில் இருக்கிறான். இப்போது அவனுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? கொஞ்சம் கொஞ்சமாக எருசலேமிலிருந்து தூரமாகி கொண்டே வருகிறான். அவன் அறிந்தே அந்த பாதையிலே செல்கிறான். ஏனென்று சொன்னால், அந்த பாதையிலே செல்பவர்களுக்கு நல்லா தெரியும், அங்கே யார் இருப்பார்கள்? கல்வர்கள் இருப்பார்கள், அங்கே கயவர்கள் இருப்பார்கள். அவர்கள் இவனை பிடித்து கொண்டு விடுவார்கள். அப்போ அதற்கான ஆயத்தங்களை ஒருவேளை அவர்கள் செய்து கொண்டு போகலாம். ஒருவேளை ஒரு கூட்டமாக அவர்கள் போகலாம். இல்லை என்று சொன்னால் தன்னுடைய கைகளில் ஏதாவது ஆயுதங்களை அவர்கள் வைத்து கொண்டு போகலாம். ஆனால் இந்த மனிதனை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், அவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். ஆனால் எந்த விதமான ஆயத்தங்களும் அவனிடத்துல இருந்தது போல சொல்லவில்லை. அவன் அந்த மனிதன் மாத்திரம்தான் போகிறான். பிரியமானவர்களே, இன்னைக்கு இதே போலதான் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம ஆண்டவரை பற்றி நல்லா அறிந்திருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில என்ன செய்கிறோம்? கொஞ்சமாக சில நேரங்கள்ல தூரமாகி கொண்டே வருகிறோம். கர்த்தருடைய
இடத்துல அவருடைய கண்மலையாகி அந்த கோட்டையின் கீழே இருக்கிறனா கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகி கொண்டே வருகிறோம். வரும்போது என்ன நடக்கிறது? நமக்குள்ளாக ஒரு ஆயத்தம் இல்லை. நம்மோடு கூட ஒருவேளை ஆவியானவர் என்கிறதான அந்த துணையோடு கூட நாம் வருவோம் என்று சொன்னால், நாம் வருகிறதான இந்த பாதைகளில் கரடுமுரடான பாதைகள் இருக்குமானால் அதை எளிதாக கடக்கும். கர்த்தருடைய சித்தத்தின்படி மீண்டுமாக நம்மை அவருடைய வீட்டிற்கு கூட்டி செல்லவும் அந்த ஆவியானவருடைய துணை நமக்கு ஒத்தாசை நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஆனால் இந்த மனிதனும் தனியாக வருகிறான். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தரை விட்டு பின்மாற்றத்திற்கு நேராய் நம்ம கடந்து போகிறோம். பின்மாற்றத்துக்கு நேராய் கடந்து போகிறோம். இந்த மனிதனுடைய வாழ்க்கை நாம் யோசிக்கும் போது அவன் தெரிந்தே அந்த பாதையிலே செல்கிறான். எரிகோவுக்கு போகிற பாதையிலே கல்வர்கள் இருக்கிறார்கள் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். அதே போலதான் பின்மாற்றத்தின் பாதையிலே நாம் செல்வோமானால் நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போக முடியும். நம்மை சுற்றிலும் அநேக கல்வர்கள் கர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசு நம்மை சுற்றி திரிகிறான் என்பது நம்ம எல்லாருக்கும் அநேக நேரத்திலே தெரிந்திருக்கும். ஆனால் தெரிந்தே நாம் என்ன செய்கிறோம்? எருசலேமிலிருந்து எரிகோக்கு நேராய் பின்மாற்றத்திற்கு நேராய் நாம் கடந்து செல்கிறவராய் கூட காணப்படுகிறோம். பிரியமானவர்களை, கர்த்தர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்கிறோம், இன்னைக்கு நம்முடைய வழி எப்படியாக இருக்கிறது? நம்முடைய வழி எந்த வழியிலே நாம் காணப்படுகிறோம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 35வது வசனத்துல கூட நாம் இப்படியா வாசிக்கிறோம், அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் உங்களிடத்தில் ஒளி இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோட இருக்கையில் நடவுங்கள், இருளில் நடக்கிறவன் நான் போகிற இடம் இன்னதென்று அறியான். இப்போது இந்த மனிதனும் கூட இருளிலே அவன் நடந்து போயிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில என்ன சம்பவிக்க போகிறது என்பதை ஒருவேளை அவன் அறியாமல் அவன் நடந்து போயிருக்கிறான். நம்ம போகிற வழி நமக்கு தெரிந்திருக்கலாம், ஆனா அந்த வழியில் இருக்கிற இருளை இவன் உணரவில்லை. இன்னைக்கு இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் போகிற வழி எனக்கு நன்றாக தான் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம், நம்ம யோசித்துக் கொண்டிருப்போம். ஆனால் இந்த பாதையில ஒரு இருள் ஆட்கொள்ள போகிறது, இந்த பாதையில முழுவதுமாக இருள் இருக்க போகிறது என்பதை நான் உணராதபடிக்கு சென்று கொண்டிருக்கிறேன். ஒரு பின்மாற்றத்தின் ஆவி இந்த கல்வர் கையில் ஆகப்பட்ட இந்த மனிதனை போல ஒரு பின்மாற்றத்தின் ஆவி எனக்குள்ளாக இருக்கிறது என்பதை நான் உணராதபடிக்கு காணப்படுகிறேன். எனவேதான் கர்த்தர் இந்த மனிதனுடைய வாழ்க்கையை நமக்கு சுட்டி காட்டி, நீ நன்றாக கர்த்தருடைய அடைக்கல பட்டணத்துக்குள்ளாக இருக்கிறாய், இந்த அடைக்கல பட்டணத்திலிருந்து விலகி கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக போய் கர்த்தருடைய வழியிலிருந்து தூரமாக போய் பின்மாற்றத்திற்கு நேராய் போய் கொண்டிருக்கிறாய் என்பதை விளக்குவதற்காகவே இந்த உவமையை கர்த்தர் அந்த இடத்துல சொல்வதை கூட நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்கிறோம். இந்த பின்மாற்றத்திற்கு என்ன காரணம் என்று சொன்னால், லூக்கா 8:13, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை கற்றுக்கொள்கிறார்கள், ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். அப்போ சோதனை இவருடைய வாழ்க்கையை பின்மாற்றத்திற்கு நேரம் தள்ளி விடுகிறது. ஏன் சோதனை தள்ளி விடுகிறது? இவர்களுக்காக விசுவாசம் இல்லை. இந்த விசுவாச குறைச்சல் இந்த மனிதர்களை பின்மாற்றத்திற்கு நேராக தள்ளி விடுவதை கூட நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சோதனை வரும்போது நான் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் தூரமாக போகிறது போல இருக்கிறதா? ஏன் அப்படிப்பட்டதான சூழ்நிலை என்று சொன்னா, நம்முடைய விசுவாசத்துல ஏதோ பிரச்சனை இருக்குது. ஆண்டவர் மேல முழுவதுமா நான் இன்னும் நம்பல, ஆண்டவர் இன்னும் முழுவதுமா விசுவாசிக்கல, நான் இன்னும் ஏதோ கொஞ்சம் இங்கே இருக்கிறேன் அங்கே இருக்கிறேன், இப்படிப்பட்டதான ரெண்டக பண்ணுகிற நிலைமையில நான் காணப்படுகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களை, பின்மாற்றத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் பேசி கொண்டிருக்கிறான். பின்வாங்கி போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. எபிரேயர்கள் நிருபம் 10வது அதிகாரம் 38வது வசனத்துல கூட நம்ம வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானே ஆகில் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. கர்த்தர் நம்ம எல்லாரையும் நேசிக்கிறார். ஆனால் பின்மாற்றத்திற்கு நேராக போகிறவர்கள் எப்படியாவது தன்னுடைய சட்டையின் கீழாக வர வேண்டும் என்று சொல்லி அவர் உருக்கத்தோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அந்த உருக்கத்தை நாம் புரிந்து கொள்வோமா? இந்த மனிதனை போல பின்மாற்றத்திற்கு நேராக நாம் போகாதபடிக்கு, கல்லற்கைகளை அகப்படாதபடிக்கு, சிக்குண்டு போகாதபடிக்கு நாம் தாமே ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய பாதையில என்னை வழி நடத்தும், வெளிச்சத்தின் பாதையில என்னை நடத்தும் என்று சொல்லி கர்த்தரிடத்துல கேட்போம். ஆண்டவர் நோக்கி பார்த்து செல்லிப்போம். எங்களை நேசிக்கதான நல்ல இயேசு சுவாமி, இந்த நாளில் கூட அப்பா அந்த கல்லற்கையில அகப்பட்ட இந்த மனிதனை குறித்து எங்களுடைய வாழ்க்கையில நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மனிதனை போல நாங்களும் பின்மாற்றத்துக்கு நேராய் கடந்து செல்லாதபடிக்கு ஆண்டவரே, இந்த மனிதனுடைய வாழ்க்கையில
அதன் மூலமாய் வந்த விளைவுகளை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் சுவாமி. அப்படி நாங்கள் வாழாதபடிக்கு உண்மையாய் கர்த்தாவே சப்பா எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறதான இந்த வெளிச்சத்தின் பாதையில எருசலேமாகிய அடைக்கல பட்டணத்துல நாங்கள் தங்கி இருக்க நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா பின்மாற்றத்தின் ஆவிகளை எடுத்து போடுங்க. நீரே எங்களோடு கூட பேசுங்க, இடைப்படுங்க. உங்களுடைய அன்பின் பாதத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பராமேஸ் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன்.